இந்த திருட்டு கும்பல்ல இருந்துகிட்டு இப்போ வெண்பாவ கடத்தி ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இதுக்கு முன்னாடி எத்தனையோ குழந்தைங்கள வந்து கடத்தி வித்திருக்காங்க. அடுத்ததா கடத்தி வைக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. இது எல்லாமே ஓகேவான ஒரு விஷயம். அதாவது அவங்க வந்து அவங்க பாட்டுக்கு ஒரு வேலைய செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில நம்ம வெண்பாவ வந்து கடத்தி இப்படி வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அந்த வெண்பாவ வந்து கடத்திட்டு வந்துட்டாங்க. அதாவது கடத்திட்டு வந்தாங்க அப்படின்றதையும் தாண்டி, வெண்பா வந்து தப்பிச்சு ஓடி வரும்போது, அவங்க கிட்ட வந்து சிக்கிக்கிட்டாங்க. அவங்கள நல்லவங்க அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சு, கடைசியில வெண்பா வந்து நம்புனதுனால, இப்போ வெண்பாவ கொண்டு போய் ரூ. 2,00,000க்கு விக்கிறதுக்கு இவங்க எல்லாருமே தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா, இப்போ இந்த இடம் யாருக்குமே தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியாம வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த லேடி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில நம்ம விஜயும், மல்லியும் மாஸ் என்ட்ரி குடுத்து இந்த கும்பல வந்து ஒரு அலச போறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம நம்ம விஜய் செம்ம கோவத்துல இருப்பாங்க. அதாவது தனக்கு வந்து யாராச்சும் எதனா பண்ணாலே வந்து கோவமா இருப்பாங்க. வெண்பாவோட விஷயத்தெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல. கொலை வெறியில இருப்பாங்க. விட்டா வந்து அந்த ரவுடிங்கள அங்கேயே அடிச்சு கொல்ற அளவுக்கு வந்து விஜய்க்கு கோவம் இருக்கு. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மோசமா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெண்பாவ காப்பாத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் தான் விஜயும் மல்லியும் வந்துட்டு வெண்பா இருக்கக்கூடிய இடத்தையே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. இதுல ராஜேஸ்வரிக்கெல்லாம் வந்து பயங்கரமான கொண்டாட்டமா இருந்துச்சு. ஏன்னா வெண்பா மட்டும் போயிட்டா அப்படின்னா, அடுத்ததா நமக்கு நல்ல விஷயம்லாம் நிறையவே நடக்கும். அதாவது இந்த விஜயோட சொத்து மொத்தத்தையும் நம்ம ஆட்டைய போட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்லி, ஏன்னா இவளுக்கு தேவை யாரு என்ன ஆனாலும் பரவாயில்ல. சும்மா தான் வந்து தம்பி, இவன் என் தம்பி, என் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து உதார விட்டுட்டு இருக்காளே தவிர, அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு விஜய் மேல பாசம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. விஜயோட சொத்து மேல மட்டும்தான் பாசமா இருக்கு. ஏற்கனவே விஜய் இருந்துட்டு சொத்து மேல கேஸ போட்டு கடைசியில அவர் ஒரு பிரச்சனைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி என்னைக்குதான் இந்த வீட்டை விட்டு துரத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லாருமே ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து வந்து நிறைய வந்து பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இந்த ராஜேஸ்வரி ஏன் தான் இந்த வீட்டுல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாம எல்லாருமே திணறிட்டு இருக்காங்க. சரி இப்படிலாம் போனதுக்கு அப்புறமா அடுத்ததா வந்து அதாவது ஒரு ஆட்டோக்காரர் மூலியமா நம்ம விஜயும் மல்லியும் வந்து வெண்பாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது வெண்பா எந்த ஒரு லேடி கூட போனாங்க, அவங்க யாரு, என்ன, அவங்களோட உண்மையான சுயரூபம் என்ன, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட விஜய்க்கும் மல்லிக்கும் செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு. வேணா வெண்பாவை வந்து கொண்டு போய் எங்கேயாச்சும் வித்துருவாங்களோ, அதாவது பிச்சை எடுக்கிறதுக்கு வித்துருவாங்களோ அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லி வந்துட்டு பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து என் வெண்பாவை நான் வந்து அவ்வளவு அசால்ட்டா விட்டுற மாட்டேன் விஜய். என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா என் வெண்பாவ நான் காப்பாத்தியே தீருவேன் அப்படின்ற மாரி சொல்லி, மல்லி ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்காங்க. அதே மாரி இப்போ அங்க சுத்தி, இங்க சுத்தி கடைசியில வந்து இந்த குடோன்லயே மாஸ் என்ட்ரி குடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா என்ன நடந்தாலும் சரி, இந்த இடம் தெரிஞ்சிறக்கூடாது. அதுவும் இல்லாம வெண்பாவ இவங்க வித்துட்டாங்க அப்படின்னா, பிரச்சனை அத்தோட முடிஞ்சுது அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. வெண்பாவ வித்தாலுமே கூட அடுத்ததா விஜயும், மல்லியும் செய்ய போற சம்பவம் வந்து இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதே மாரி நம்ம வெண்பா வந்து இப்போ மயக்கத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே கூட்டிட்டு வரும்போது மயக்கம் அடைய வச்சு வந்து கூட்டிட்டு சாப்பாட்டுல வந்து மயக்க மருந்து கலந்து கொடுத்து அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா மயக்கமானதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து சைலண்டா வந்து நம்ம கிட்ட சிக்கன பொண்ணு அப்படி இருக்கும்போது அடுத்ததா கத்தி ஊரை கூப்பிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை. எப்படி சாஃப்டா டீல் பண்ணணுமோ அப்படின்னா சாஃப்டா டீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மயக்க மருந்து கலந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ விஜய்க்கும் மல்லிக்கும் அவங்க இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சு கடைசியில அங்க மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. உண்மையிலேயே அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. எப்புட்றா இவங்க தேடி வந்தாங்க? எப்புட்றா இவங்களால மட்டும் வர முடிஞ்சது? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி செம்ம ஷாக்கிங்ல இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல தான் வந்து இப்போ நம்ம விஜயும், மல்லியும் வந்துட்டு அங்க பயங்கரமான சண்டை போடுறாங்க. அந்த லேடிய புடிச்சு அடிச்சு, அந்த ரவுடிங்கள புடிச்சு அடிச்சு, பயங்கரமான ஒரு சீனயே அந்த இடத்துல கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ வெண்பாவும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கண் முழிச்சு டாடா மல்லியம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அங்க வந்து எல்லாமே கரெக்டா ஓடிட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த லேடிய வந்து நம்ம மல்லி சும்மா எடுப்பாறது கிடையாது. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை கொண்டு போய் நீ விற்க பார்த்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த நெட்வொர்க் மொத்தத்தையும் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நினைக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்ததா நம்ம விஜய் வந்து அங்க போறதுக்கு முன்னாடியே போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஆனா எப்பவுமே வழக்கம் போல வந்து போலீஸ் லேட்டா வர்றது லேட்டா வந்து
இந்த ரவுடி கும்பல வந்து புடிக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க யாரு, இன்னும் வந்து எத்தன குழந்தைங்கள கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அதே குடோன்ல தான் ஒரு 9 அதாவது வெண்பா இல்லாம வெண்பாவோட சேர்த்து ஒரு 10 குழந்தைங்கள வந்து கடத்தி வச்சிருந்திருக்காங்க. அந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து புடிச்சு, கடைசியில அந்த குழந்தைங்களையும் காப்பாத்தி, இப்போ அந்த வெண்பாவையும் வந்து காப்பாத்திடுறாங்க. ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு செம்ம கோவத்தோட, "மல்லி இங்க பாரு எதுக்காக இப்படி பண்ண?" அதுவும் இல்லாம இப்போ இந்த தீபிகா தான் இந்த ஒரு விஷயத்த செஞ்சது. அதாவது வெண்பாவ முதல்ல கடத்த சொன்னதே தீபிகா தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வந்துருது. இந்த விஷயத்துக்கு அப்புறமா உண்மையிலேயே வந்து நம்ம விஜய்லாம் செம்ம கோவத்துல இருக்காங்க. எந்த எல்லைக்கும் போறதுக்கு நான் தயாரா தான் இருப்பேன். எந்த எல்லைக்கும் நான் போவேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி அவ்ளோ கோவத்தோட, அவ்ளோ இதா வந்து இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தீபிகாவுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து புரியல. நம்ம விஜய், மல்லி இவங்க எல்லாருமே பொறுமையா இருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து நினைச்சுக்கிட்டு, அங்க வந்து ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே மல்லியும், விஜயும் எந்த அளவுக்கு கோவமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இனிமே தான் பார்க்க போறாங்க. அதே மாரி வந்து ஐஷுக்கும் இனிமே தான் எல்லாமே புரிய வரப்போகுது. ஏன்னா தீபன் இருந்துட்டு ஐஷுக்கு எல்லாத்தையுமே புரிய வைக்க போறாங்க. உண்மையிலேயே வெண்பாவோட சிச்சுவேஷன்லாம் வந்து ஐஷுக்கு தெரிஞ்சு ஐஷு ஃபீல் பண்றது, அடுத்ததா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வெண்பா வந்து எந்த அளவுக்கு நல்லவ அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வர்றது. இந்த மாரி விஷயங்களும் நடக்குது. ஏன்னா ஐஷு அதாவது வெண்பா திரும்ப வரும்போது ஐஷு வந்து தான் கூட வந்து நல்லா பேசணும் அப்படிங்கிற மாரி தான் வெண்பா நினைப்பாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.